ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி தாங்க. இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவில் போய் பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு காப்படியில் ஒரு காப்படி வந்து அரிசி ஒரு 2 தடவை கழுவிட்டு இது 20 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க. குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் போட்டுக்கலாங்க. ஸ்டார் அனீஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி, அதையும் உள்ளே போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து அரைகுறையாக வதக்கணுன்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. பிரியாணிக்கு மட்டும் எப்போவுமே வெங்காயம் சூப்பராக வதங்கிடணும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அதோடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா தக்காளி சதம் மாதிரி ஆயிடும். ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கங்க. தக்காளி வந்து ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். இப்போ 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வதக்கி விடலாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு மல்லி, புதினா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதையும் வதக்கி விட்டுடலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் என்னென்ன பிடிக்குமோ எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். நான் வந்து சோயா, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பட்டாணி போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் எது வேணாலும் போட்டுக்கலாங்க. சோயா மட்டும் போடும்போது கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சோயாவில் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்கு காய்க்கு வந்து உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் அடுப்பில் நல்லா வதக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா காயில் வந்து நல்லா உப்பு வந்து சேர்ந்து வரும். இப்போது காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக அதையும் சேர்த்திக்கலாங்க. அது பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்ச பொடி தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா கெட்டியான தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தயிர் போடும்போது சாதம் வந்து நல்லா சாஃப்டாக உதிரியாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இனி வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.5 சேர்த்தினோன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்தி 1.25 வந்து சேர்த்திருக்கிறேங்க. உப்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம காய் வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அரிசி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து 20 நிமிஷம் ஊறிச்சு. தண்ணியெல்லாம் வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக பபிள்ஸ் வரும்போது ஊற வச்சுருக்கிற அரிசி வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வதக்கும் போதே அரிசி ஒரு வதக்கிட்டு கூட நம்ம தண்ணி ஊற்றிட்டு சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா தான் அரிசி வந்து சேர்த்திருக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இந்த தண்ணி, அரிசி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம தம் போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து நமக்கு குயிக்காக வெந்து வரும். இப்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் புளிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாதம் வேகும்போது நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போது அது புளிஞ்சதுக்கப்புறமா இனி வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. மேலே வந்து மல்லி, புதினா மறுபடியும் கொஞ்சோண்டு தூவிட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு குக்கர் லிட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வெயிட்டை போட்டுடலாங்க. பக்கத்துலேயே தோசைக்கல் வந்து நமக்கு 5 நிமிஷமாக நல்லா சூடாகிட்டு தான் இருக்குது. இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தோசைக்கல் மேலே நம்ம குக்கர் வந்து வச்சிடலாங்க. வேகிற டைம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா சாதம் நல்லா சாஃப்டாக உதிரியாக நமக்கு வந்து வெந்து வந்துடும். நடுவில் மட்டும் ஒரே தடவை வந்து நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி அடியிலேருந்து விட்டு கிளறி நீங்கள் மூடி வச்சுருங்க. மேலே இருக்கிற சாப்பாடும் நமக்கு நல்லா ஈவனாக வெந்து வந்துடும். அதுக்காக தான் இப்போவே கிட்டத்தட்ட நமக்கு வந்து குக் ஆயிடுச்சு. மறுபடியும் கிளறி விட்டுட்டு மறுபடியும் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சிடலாங்க. குக்கரில் விசில் வச்சு குக் பண்ணுறத விட இந்த மாதிரி தம் பண்ணி நீங்கள் குக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டிங் கொடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சும்மா கமன்னு சூப்பரான நமக்கு வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடியிலெல்லாம் ஒரு துளி கூட பிடிக்காதுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவர்த்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.